அன்பின் பரமதகப்பனே, ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, அந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 37:4. Delight yourself in the Lord, and He will give you the desires of your heart. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க இருதயத்தின் வேண்டுதல்களை நீங்கள் அருள் செய்யுமாறு தாழ்த்தி கேட்குறோம். இயேசுவே, எது செய்தாலும் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய வழிநடத்தல்ல ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நடத்த கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்கிற பாத்திரவான்களாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவங்கள உருவாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்குறோம். அவங்களுக்கு ஒரு தெளிவை தாங்க இயேசுவே. என்ன காரியம் செய்யணும், எப்படி செய்யணுன்ற ஒரு வழிநடத்தல் தாங்க. அப்பொழுது அவங்க மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க. உங்ககிட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறப்போ நீங்கள் அவங்கள வழிநடத்தி தருமா தாழ்த்தி கேட்குறோம். இது கேட்குற அநேக பாத்திரவான்கள் சுவிசேஷம் சொல்ல கிருபை செய்யுங்க இயேசுவே. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை அவங்களுக்கு தெரிந்தவங்க கிட்ட, இயேசு நல்லவர், இயேசு உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார், என் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார், உங்களோட சூழ்நிலைகள் மாறும், உங்கள் பாவ பழக்கம் மாறும், இப்படின்னு அவங்களால் முடிந்த அளவுக்கு பிறரிடம் சுவிசேஷத்தை சொல்ல கிருபை செய்யுங்க. அப்படி ஒரு பாத்திரவன்களாக நீங்கள் அவங்களை உருவாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்குறோம். மௌனமாக இருக்கிற நாட்கள் இது இல்லை ஐயா, உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கு. அப்போ கர்த்தரை பற்றி நாங்கள் பேசுகிறப்போ அதுதான் பிதாவை எங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உமக்காக நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறப்போ நீங்கள் எங்களோட இருதயத்தை வேண்டுதல்களை காரியத்தை வாய்க்க செய்வீங்க. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். சாபங்கள், வியாதிகள் எல்லாம் அவர் சிலுவையில் தீர்த்து விட்டார். அதை பற்றி அவங்க உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. பிறருக்கு அந்த ரட்சிப்பின் நிறைவை பற்றி பேசணும் மற்றவங்க கிட்ட. இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். உங்க அன்பை பிறருக்கு சொல்ல கிருபை செய்யுங்க. இந்த தெய்வீக அன்பு அதுதான் பிதாவை எங்களை உங்க பாதத்தண்டை வந்து சேர்த்தது. அதே போல இவங்களும் அவங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள் செய்யறப்போ நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க செய்து தாங்க. அவங்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. அவங்க இருதயத்தில் அநேக காரியங்கள் இருக்கலாம், அது எல்லாமே ஆமாப்பா உங்க சித்தத்தின்படி, உங்க திட்டத்தின்படி நீங்க ஏற்ற வேலையில ஏற்ற நேரத்துல அவங்களுக்கு யாவையும் செய்து தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வார். இது எப்படி செய்வார் அப்படின்னு அநேக பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் ஆகும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனிதனால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும். அவங்க சரீர உபாதைகளை நீக்கி, பலவீனங்களை நீக்கி சுகத்தை தருகிற தேவன் நீங்க தான். மற்றும் அவங்க இருதயத்தின் வேண்டுதல்களை நீங்களே ஆளுகை செய்வார் தாழ்த்து கேட்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் ஆகும். அவங்க வாழ்க்கையில சாட்சிகளாக நிற்க கிருபை செய்யுங்க. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.